ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/12/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு சிங்கிள் சார்ட் நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்து தரப்போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த நம்பர் சார் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 710 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? அதாவது உள் நம்பரில் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் இந்த 710 மட்டும் இல்லாமல் எந்த நம்பரு உள் நம்பரில் டோட்டல் பண்ணும்போது 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கு அடுத்த நாள், சரிங்களா, அதுக்கு அடுத்த நாள் பிசியில் பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 61 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நமக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 61 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. இந்த 61 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், இதிலேருந்து இந்த உள்ள 8ன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 8வது நாள் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. 8வது நாளில் பிசி பார்த்தீங்கன்னா 16, அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிற நம்பர் வந்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 701 இந்த இடத்துல இந்த நம்பர்ஸும் மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 89ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9வது நாள் இன்றைக்கி தான். சரிங்களா? ஸோ இன்றைக்கிங்கிறப்ப இந்த 89 இங்கே 61க்கு நமக்கு திருப்பி 16ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த 89க்கு 98 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? பிசி மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. பிசி மட்டும் 98 89 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. இந்த இடத்துல 50 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 5 4. ஸோ திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நம்பராக குறைச்சி அடிக்கிறாங்க. ஸோ அதனால் 5 4 3 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 6 வர்றதுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு 4 வர்றதுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கும் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. 50 48. சரிங்களா? 48ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல 49 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 4 49 அப்படின்னு சொல்லி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 398 489 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு டி போர்டில் நமக்கு 98 89 அப்படிங்கிற நம்பரு அடிச்சிருக்கும் போது நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்படியும் கூட நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஏற்கனவே அடித்த நம்பர்ஸை பாருங்கள், 30 89 இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள், 30 89 அடிச்சிருக்காங்க. பிசி 98 89 அடிக்கிறப்ப மட்டும் என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? போன மாதத்தில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 48 99 வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பர்ஸும் இல்லை. சரிங்களா? 30 89 இந்த 48 99 மட்டும்தான் போன மாதத்தில் அடிச்சு இருக்குது. ஏன் அந்த போன மாதம்னா போன மாதம் நம்பர்ஸே பேக்ஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் போன மாதம் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது பிசியில் 89 மட்டும் வச்சுக்கிட்டு 30 அடிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு 50 40ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் 30ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 30 89 இந்த 98 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 989 49 89 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் சிங்கிளாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 30 89 கொடுத்துருக்கேன், 40 89 கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை 30 98ன்னு நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிங்க. மொத்தம் 4 போடியாக எடுத்து ட்ரை பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கான நம்பரு. எந்த சப்போர்ட்கான நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 89க்கு பவராக வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 89க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 3. ஸோ அந்த நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் சப்போர்ட்க்கு வேணால் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. 3D நம்பரில் ஒரே நம்பர் தான் நான் சொன்ன அந்த நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்துங்க. அதாவது நமக்கு அடிக்கிற ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதத்துலேயே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதத்துலேயே ஒன்று இருக்குது. இந்த மாதத்துலேயே பாருங்கள் 9 9ன்னு சொல்லி அடப்பு வச்சுருக்காங்களா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடப்பு வச்சாங்கன்னா இது இந்த 2 சைடில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துங்க. 9 அப்படின்னு இருக்குங்களா? அப்போது 9 நாள் மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9வது நாள் பாருங்கள், 72 37 84 இருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 72 37 84லேருந்து 2 நம்பராக பிரிச்சுக்கணும். சரிங்களா? 72 37 2 நம்பராக பிரிச்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த நடுவில் உள்ள 2 நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா வரும். அதுவும் வந்து பார்த்தோன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வரும். அப்படி இல்லை அப்படின்னா மீதி உள்ள நாட்களில் இந்த 3 நம்பரை எடுத்து ட்ரை பண்ணால் வரும்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 84 அப்படிங்கிற நம்பர் பாஸ் சரிங்களா. இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் உள்ள நம்பர்ஸும் நமக்கு இந்த 37 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர்ஸுக்கும் நமக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ அதையும் வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீதி இந்த நடுவில் உள்ள நம்பரும் வர்றதுக்கு இனிமேல் வர நம்பர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாலோயிங் நம்பரில் இந்த மாதம் நான் கொடுத்துருந்தேன் 15 தேதிக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு மாதத்தோட பிசி நம்பரோட பவர் நம்பர் சரிங்களா. 35க்கு பவர் 80. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 08 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வந்துருந்துச்சு. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா பிசியில் பவர் பண்ணி நமக்கு அடிச்சிட்டாங்க. ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபாலோயிங் நம்பர்ஸில் இந்த நம்பர்ஸ் ஏன்ட்டு எப்போதும் கொடுக்குறீங்க அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி எல்லா மாதமே வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா. ஸோ என்ன நம்பர்னு சொல்கிறேன் பாருங்கள். 50, 80, 68 இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா மாதம் ஃபுல்லுமே வர நம்பரு. ஸோ அதே மாதிரி 25, 28, 45 இந்த நம்பர்ஸும் வந்து பார்த்தோன்னா மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஒருசமே நான் ஃபாலோயிங் நம்பர் பாஸ்ன்னு சொல்லும்போது எப்போ சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லுமே நமக்கு வந்துகிட்டு இருக்க நம்பர் தான். ஸோ இந்த மாதத்துலேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள், நான் 80 பாஸ் ஆகிருக்கும். நேற்றுக்கு பாருங்கள் நான் 50 பாஸு. அதுக்கு முன்னாடி 864க்கு பாருங்கள் 86 ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். 86 வந்துருச்சு, நான் 50 வந்துருச்சு, 80 வந்துருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 25 பாருங்கள் 52 வந்திருக்கு. 28 இன்னும் வராமல் இருக்குது. 45ம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மாதத்துல இன்னும் 28 மட்டும்தான் வராமல் இருக்குது. மீதி எல்லாமே வந்துருச்சு. ஸோ மீதி இருக்கிறனால இந்த 28, 82 எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஏபி மட்டும் இன்னும் 4 நாட்கள் மட்டும் சரிங்களா. ஏபி மட்டும் 4 நாட்கள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி மட்டும் ஏற்கனவே இந்த பேட்டர்ன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 72, 27 அப்படிங்கிற நம்பர் 4 நாட்கள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசி 89 இன்னையோட முடிஞ்சு போச்சு சரிங்களா. 19ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. 89, 98 இன்றைக்கி தான் வரணும் சரிங்களா. இன்றைக்கி தான் வரணும். இன்றைக்கி வரல அப்படின்னா விட்டுலாம். இன்றைக்கி 19ஆம் தேதி அன்றைக்கி வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் சப்போர்ட்கான நம்பர்ஸும் எதுவுமே நான் வந்து யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இந்த சிங்கிள் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறேன் சரிங்களா. 89, 98 சிங்கிள் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறேன். அதுலேயும் உங்களுக்கு ஏ போர்டு உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ அந்த மாதிரி மாற்றி வைக்கணும் வச்சுக்கோங்க. நான் வந்து ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 8, 9ஓட பவர் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுவும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அடிக்கடி நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் பவர் நம்பர்ஸ் தான் நமக்கு அடிச்சிட்ருக்காங்க. 0க்கு 5 பவரு, ஸோ 1, 6 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுறனாலும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் 489 அதே மாதிரி இந்த நம்பர்ஸை திருப்பி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். 398, 498 ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் சரிங்களா. பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த 89, 98 மட்டும்தான் இன்றைக்கான கெஸிங்கில். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.